ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது. கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாகத் தோன்றியது. ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள். ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாய் வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம். மற்றொரு பக்கத்தில் கிராமத்து ஜனங்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், வயோதிகர்கள், சிறுவர் சிறுமிகள் அனைவரும் அங்கங்கே கும்பல் கும்பலாக நின்று கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். விஷயம் என்னவாயிருக்கும் என்று அவனால் ஊகிக்க முடியவில்லை. அவர்களில் சிலர் குதிரையில் வருகிறவனைக் கண்டதும் அவனை நிறுத்தும் எண்ணத்தோடு அருகில் வந்தார்கள். வந்தியத்தேவன் அதற்கு இடங்கொடாமல் குதிரையை தட்டிவிட்டு கொண்டு மேலே போனான். வீண் வம்புகளில் அகப்பட்டுக் கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை. கிராமத்தை தாண்டியதும் சாலை ஓரத்தில் கொல்லுப்பட்டறை ஒன்று இருக்க கண்டான். அதைக் கடந்து மேலே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. குதிரையை நிறுத்திவிட்டு பட்டறைக்குள் சென்றான். பட்டறைக்குள் கொல்லன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்க கண்டான். ஒரு சிறுவன் துருத்து ஊதிக் கொண்டிருந்தான். வந்தியத்தேவன் உள்ளே பிரவேசித்த அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் பின்பக்கமாக மறைந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது. ஆனால் இதிலெல்லாம் அவன் கவனம் செல்லவில்லை. கொல்லன் கையில் வைத்துக் கொண்டிருந்த வாள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தது. அது ஒரு அபூர்வமான வாள். பட்டறையில் வைத்து கொல்லன் அதை செப்பனிட்டுக் கொண்டிருந்ததாகத் தோன்றியது. அதன் ஒரு பகுதி பளபளவென்று வெள்ளியைப் போல பிரகாசித்தது. இன்னொரு பகுதி நெருப்பிலிருந்து அப்போதுதான் எடுக்கப்பட்டிருந்தபடியால் தங்க நிறச் செந்தழல் பிழம்பைப் போல ஜொலித்தது. வாளென்றால் இதுவல்லவா வாள் என்று வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் எண்ணி வியந்தான். கொல்லன் சிறிது நேரம் தன் வேலையிலேயே கவனமாயிருந்தான். வந்தியத்தேவன் 2-3 தடவை கனைத்த பிறகு நிமிர்ந்து பார்த்தான். யாரப்பனே நீ? உனக்கு என்ன வேணும்? வாழ் வேல் ஏதாவது வேணுமா? வாளுக்கும் வேலுக்கும் தான் இப்பெல்லாம் தேவையில்லாமையே போயிட்டுத. நீ வாளுக்கு எங்க வந்திருக்க போற என்றான் கொல்லன். என்னையா இவ்வாறு சொல்லுகிறீர்? உம்முடைய கையில் வாளை வைத்து வேலை செய்து கொண்டே வாளுக்கு தேவையில்லை என்கிறீரே என்றான் வந்தியத்தேவன். இது ஏதோ அபூர்வமாக வந்த வேலை. பழைய வாளை செப்பனி விடுவதற்காக கொண்டு வந்தார்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் பாண்டிய நாட்டு போரும் வடபெண்ணை போரும் நடந்து கொண்டிருந்த போது இந்த பட்டறையில் மலையாக வேலும் வாளும் குவிந்திருக்கும். இலங்கை யுத்தம் ஆரம்பமான புதிதில் கூட ஆயுதங்களுக்கு கிராக்கி இருந்தது. இப்போது வாளையும் வேலையும் கேட்பாரில்லை. பழைய வாள்களையும் வேல்களையும் என்னிடம் கொண்டு வந்து விற்பதற்காக வருகிறார்கள். நீ கூட அதற்காகத்தான் ஒரு வேளை வந்தாயா என்ன? இல்லை இல்லை, இன்னும் சில காலத்துக்கு எனக்கு வாள் தேவையாயிருக்கிறது. ஒப்புக்கொண்ட வேலையை முடித்துவிட்டால் அப்புறம் கையில் தாளத்தை எடுத்துக்கொண்டு தேவாரம் பாடிக்கொண்டு சிவஸ்தல யாத்திரை புறப்படுவேன். அப்போது வேணுமானால் என் ஆயுதங்களை உம்மிடமே கொண்டு வந்து கொடுக்கிறேன். பின்னே இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய்? என்னுடைய குதிரையை காட்டிலும் மேட்டிலும் விட்டு கொண்டு வந்தேன். இன்னும் வெகு தூரம் போயாக வேண்டும். குதிரைகளின் கால் குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவதாமே, அது உம்மால் முடியுமா? ஆம், அரேபியா தேசத்தில் அப்படித்தான் வழக்கம். இங்கேயும் சிலர் இப்போது குதிரை குழம்புக்கு இரும்பு லாடம் அடிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில் பழக்கம் உண்டு. என் குதிரைக்கு லாடம் போட்டு தருவீரா? அதற்கு நேரம் அதிகம் பிடிக்கும். கையில் உள்ள வேலையை முடித்துவிட்டுத்தான் உன் வேலையை எடுத்துக்கொள்ள முடியும். வந்தியத்தேவன் யோசித்தான். அவனுக்கும் களைப்பாயிருந்தது.
குதிரையும் கஷ்டப்பட்டு போயிருந்தது. சிறிது நேரம் காத்திருந்து அதன் குழம்புகளுக்கு கவசம் போட்டுக்கொண்டே போவது என்று முடிவு செய்தான். கைவேலை முடியும் வரை காத்திருக்கிறேன், அப்புறமாவது உடனே செய்து தருவீரல்லவா? அதற்கென்ன, ஆகட்டும். வந்தியத்தேவன் சற்று நேரம் கொல்லன் காய்ச்சி செப்பனிட்ட வாளையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த வாள் அபூர்வமான வேலைப்பாடு அமைந்ததாயிருக்கிறதே, ராஜகுலத்து வாள் மாதிரியல்லவா இருக்கிறது? அது யாருடைய வாள் என்றான். அப்பனே, இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் அரிச்சந்திர நதி என்று ஓர் ஆறு ஓடுது. நானும் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் என்ன? நான் அரிச்சந்திர நதிக்குச் சென்று அடிக்கடி தலை முழுகி வருவது வழக்கம். மிக்க நல்ல காரியம், போகும் இடத்துக்கு புண்ணியம். ஆகையால் கூடிய வரையில் மெய்யே சொல்லுவதென்றும் பொய் சொல்லுவதில்லை என்றும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு என்ன ஆட்சேபம்? உம்மையார் பொய் சொல்லச் சொன்னது? நான் சொல்லவில்லையே. நீ என்னை இந்த வாளை பற்றி ஒன்றும் கேள்வி கேட்காமல் இருந்தால் நானும் பொய் சொல்லாமல் இருக்கலாம். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம் என்று வந்தியத்தேவன் மனத்திற்குள் எண்ணிக்கொண்டான். நான் கேள்வியும் கேட்கவில்லை, நீர் விரத பங்கமும் செய்ய வேண்டாம். கைவேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் வேலையை எடுத்துக்கொண்டு செய்து கொடுத்தால் போதும். கொல்லன் மௌனமாக தன் வேலையில் கவனம் செலுத்தினான். வந்தியத்தேவன் வாளை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அதன் அடிப்பகுதியில் பிடியின் பக்கத்தில் மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்து வியந்தான். மீன் உருவம் எதற்காக? அதற்கு ஏதேனும் பொருள் உண்டா? வெறும் அலங்காரத்துக்குத்தானோ? கொல்லன் அந்த மீன் உருவம் உள்ள இடத்தை மறுபடியும் தீயில் காட்டி காய்ச்சி அதன் பேரில் சுத்தியால் அடித்தான். மீன் உருவம் தெரியாமல் மறைப்பதுதான் அவனுடைய நோக்கம் என்று தோன்றியது. எதற்காக இந்த காரியம் என்று வல்லவரையன் யோசனை செய்தான். யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் சுழலத் தொடங்கின. பல நாளாக அவனால் விரட்டியடிக்கப்பட்டு வந்த நித்ராதேவி இப்போது தன் மோக மாய வலையை அவன் பேரில் பலமாக வீச ஆரம்பித்தாள். வந்தியத்தேவன் அதிலிருந்து தப்ப முடியவில்லை. சிறிது நேரம் உட்கார்ந்தபடியே ஆடி விழுந்தான். பிறகு அப்படியே கொல்லன் உலைக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிப் போனான். தூக்கத்தில் வல்லவரையன் பல பயங்கர கனவுகளைக் கண்டான். கத்தியைப் பற்றியே ஒரு கனவு. ஒருவன் வந்து கொல்லனிடம் கத்தியை திருப்ப கேட்டான். கொல்லன் கொடுத்தான். என்ன கூலி வேண்டும் என்று அவன் கேட்டான். கூலி ஒன்றும் வேண்டாம், பழுவூர் இளையராணிக்கு நான் அளிக்கும் காணிக்கையாயிருக்கட்டும் என்றான் கொல்லன். ஜாக்கிரதை, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக பழுவூர் இளையராணியின் பெயரைச் சொல்லவே சொல்லாதே. சொன்னால் என்ன செய்வோம் தெரியுமா? நான் எதற்காக ஐயா பழுவூர் ராணியின் பெயரைச் சொல்லப் போகிறேன்? ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன். இதோ இங்கே யாரோ ஒரு வாலிபன் படுத்திருக்கிறானே, சப்தம் போட்டு பேசுகிறாயே. அவன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறான். இடி இடித்தாலும் அவனுக்கு காது கேட்காது. ஒருவேளை அவனுக்கு தெரிந்துவிட்டது என்று தோன்றினால் இந்த உலைக்களத்தின் நெருப்பில் அவனை தூக்கி போட்டு வேலை தீர்த்துவிடு. இந்த சம்பாஷணையின் முடிவில் கொல்லனும் கத்திக்கு உடையவனும் வந்தியத்தேவனை இழுத்துப் போய் உலைக்களத்தில் போடப்போவதாக வந்தியத்தேவன் கனவு கண்டான். பிறகு அந்த கனவு மாறியது. வந்தியத்தேவனை யமதூதர்கள் நரகத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். யமதர்மராஜன் பூலோகத்தில் வந்தியத்தேவனுடைய நடவடிக்கைகளைப் பற்றி விசாரித்தான். பொய் சொல்வதில் இவன் நிபுணன். எத்தனை பொய்தான் சொல்லியிருக்கிறான் என்பதற்கு அளவே கிடையாது என்றான் சித்திரகுப்தன் கையிலிருந்த ஓலையை பார்த்துவிட்டு. இல்லை இல்லை, எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தாரின் சேவையிலேதான் சொன்னேன். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக சில பொய்களைச் சொன்னேன். எதற்காகச் சொல்லியிருந்தாலும் பொய்தான். தள்ளுங்கள் இவனை நரகத்தின் பெரிய நெருப்புக் குழியில் என்றான் யமன். உடனே நரகத்தின் உட்புறத்திலிருந்து 100,000 குரல்கள் பயங்கரமாக ஊளையிட்டன. யமதூதர்கள் அவனை அழைத்துப் போனார்கள். பயங்கரமாக கொழுந்து விட்டெறிந்த பெருநெருப்பில் அவனை தள்ளுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள். அந்த யமதூதர்கள் இருவரையும் பார்த்தால் முகங்கள் பழுவேட்டரையர்களின் முகங்களைப் போல இருந்தன. அதை பற்றி அவன் திடுக்கிட்டு நிற்கையில் குந்தவை தேவி அங்கே வந்தாள். என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அவர் பொய் சொன்னார். ஆகையால் அவருக்கு பதிலாக என்னை நெருப்பில் போடுங்கள் என்று கூறினாள். இந்தச் சமயத்தில் நந்தினி தேவியும் அங்கு எப்படியோ வந்து சேர்ந்தாள்.
2 பேரையுமே சேர்த்து நெருப்பிலே போட்டு விடுங்கள் என்றாள் அந்த புண்ணியவதி. யமதூதர்கள் அவர்கள் இருவரையுமே பிடித்து நெருப்பில் தள்ளப் போனார்கள். ஐயோ வேண்டாம் என்று வந்தியத்தேவன் அலறிக்கொண்டு திமிறினான். கண்விழித்து எழுந்து உட்கார்ந்தான். கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது. ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வந்தியத்தேவனுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுவது ஓய்வு. நாள் கணக்குல தூங்கினாதான் களைப்பு கொஞ்சமாவது குறையும். ஆனா மனசுக்கு ஏது ஓய்வு? வல்லவரையனோட மனசோ அதிவேக மனசு. இவன் நிலை இப்படி. குதிரைக்கு உடனடியா ஓய்வு தேவைப்படுது. சரி, கண்ணுக்கும் காதுக்கும் நிறைய விஷயங்கள் கொல்லுப்பட்டவையில இயல்பான குறும்புத்தனம் வெளிப்படுது. யாருப்ப நீ? வாழ் வேல் ஏதாவது வேணுமா? வாளுக்கும் வேலுக்கும் தான் இப்போதெல்லாம் தேவையில்லாம போயிட்டுதே என்கிறான் கொல்லன். என்னய்யா இப்படி சொல்றீங்க? கையில வாளை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வாளுக்கு தேவையில்லைங்கிறீங்களே. இப்படி ஒரு வெட்டு வெட்டுறான் வந்தியத்தேவன். வாழ், வேல், வேலை, தேவை இதெல்லாம் வச்சு அருமையான சொல் விளையாட்டு. இந்த கொல்லனும் சொல் விளையாட்டுல வல்லவன் போலும். வாளை பத்தி வல்லவரையன் கேட்டதும் வந்த பதில் பரஞ்சோதிய நினைவூட்டுது. சிவகாமியின் சபதத்துல மலைப்பாதையில சேர்ந்துக்கிறான் ஒரு முரடன். திருநாவுக்கரசரை நீ காஞ்சியில தரிசிக்கலையா? இல்ல. ஏன்? அதுக்குள்ள இந்த வேலை வந்துட்டுது. எந்த வேலை? பரஞ்சோதி கொஞ்சம் யோசிக்கிறான். பதில பாருங்க. ஐயா, என்னுடைய வேலை என்னங்கிறத பத்தி நீங்க ஒன்னும் கேட்காட்டா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது. கொல்லுப்பற்றையில நெருப்பு எரிய வசதியா காற்று செலுத்த பயன்படுத்துற கருவி. சுருங்கி விரியற மாதிரி இந்த தோற்கருவி அமைஞ்சிருக்கும். துருத்திங்கிற சொல்லுக்கு ஆற்றிடை குறை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆற்று படுகையில இருக்கிற தீவு போன்ற சிறு நிலப்பகுதி, மணல் திட்டு. திருவரங்கம், காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையில ஒரு தீவு, துருத்தி. திருப்பூந்துருத்தி, காவேரி கொடமுருட்டி ஆறுகளுக்கு இடையே உள்ள தீவு. பிற்காலத்துல காற்று பைகள் கொண்ட ஒரு இசைக்கருவியை உருவாக்கினாங்க. இதுவும் துருத்தின்னு குறிப்பிடப்படுது. அரிச்சந்திர நதி, இது ஒரு சிற்றாறு. திருவாரூர், நாகை பகுதிகளில் இருக்கிற நீர்நிலைகளிலிருந்து உருவாகுது. பூத விடலை விட்டு வந்து சேர்ற உயிர்களின் பாவ புண்ணிய கணக்க சித்திரகுப்தன்கிறவன் யமதர்மராஜன் முன்னிலையில படிப்பதாக ஒரு தொன்ம கருத்து நிலவி வருது. பரம்பொருளின் எண்ணத்துல உருவான ஒரு சித்திரத்திலிருந்து தோன்றிய சித்திரபுத்திரன் பின்னர் சித்திரகுப்தன்கிற பேரு பெற்றானாம். ஆச்சரியமான அதே சமயம் ரகசியமான கணக்குகள் வச்சிருப்பவன் என்பது இதற்கு பொருள். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.